ஹலோ ஹால் சாட்டர்டே ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் போனது தான். ஈவினிங் போல் தான் வந்தேன். இன்றைக்கி டேயில் மார்னிங் வீடியோ எடுக்கவே முடியல. சரி நைட் ரொட்டீனாவது போடலான்னு சொல்லிட்டு தான் இதை வீடியோ எடுத்தேன். நைட்டு சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவியும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுருந்தேன். அது நல்லா சாஃப்டாக இருந்தது. சரி ஓகே ரோல் பண்ணி உருண்டை எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே கிரேவிக்கு மீல் மேக்கர் கிரேவி பண்ணலான்னு மீல் மேக்கர் நல்லா தனியாக எடுத்து சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து நார்மல் வாட்டர் போட்டு ஊற வச்சுட்டேன். சிலிண்டர் காலையிலே தீர்ந்து போயிருந்தது டிஃபன் பண்ணுறப்பே. ஸோ இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட்டாகவும் இருந்தாலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிரேவி ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் நான் சப்பாத்தி மாவு எடுத்து சப்பாத்தி போடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னுடைய குட்டீஸ் எனக்கு பொராட்டா தான் வேணும்னுட்டாங்க. கடவுளேன்னு சொல்லிட்டு சரி சப்பாத்தி மாவுலே மாதிரி நம்ம பொராட்டா மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நான் என்னுடைய ஸ்டைலில் ரெடி பண்ணது தான். அந்த பொராட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் ரொம்ப லேயராக வராது, கொஞ்சம் லேயராக தான் வரும். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். பட் மாவெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்ல. எண்ணெய் அப்ளை பண்ணி அதை நல்லா பெருசாக உருட்டிட்டு நீட்டாக நம்ம கத்திலையோ இல்லை வேறு எதுலையோ ஷார்ப்பாக போட்டு மாவு போட்டு அப்ளை பண்ணி நம்ம ரோல் பண்ணி எடுத்து அதை தனியாக ஊற வச்சிடலாம். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்த தேவையில்ல, லைட்டாக ஊற வச்சு விட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டப்பா லாஸ்ட்டில் தோசை தாஞ்சிட்டப்பாரு நம்ம அதை கையாலே லைட்டாக அந்த அடையெல்லாம் தட்டோம் இல்லை அந்த மாதிரி நம்ம தட்டி போட்டாலே ரெடி ஆகிடும் நினைக்கிறேன். நீங்கள்லாம் எப்படி போடுவீங்கன்னு தெரியல, நான் இப்படி தான் போடுவேன். பொரோட்டா மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி என்னுடைய குட்டீஸ் கேட்டாங்க. அப்படி சமாளித்து அவங்க டின்னரை ஊட்டிட்டு அவங்களை படுத்த வச்சுட்டேன். எனக்கு இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்கள். நாளைக்கு தானே ரொட்டீனில் பார்க்கலாம்.